என்ன களவாத்தான் எடுக்க போகிறோம் நோக்கமானு என்ன கரையண்டாலும் இருக்கா மெட்டிய சூடு காட்டி போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு அந்த நாள் ஞாபகம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தனியாக இருக்கிறார்களுக்கு என்ன இப்போ நாங்கள் ஒன்று இருக்கிறபடியே 4 பேர் இருக்கிறபடியே அப்படி செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இவ பேரண்ட் சொல்ல நீங்களா ஒட்டப்பாக்கு தானும் இன்னைக்கு வீடியோவுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட காலம் உணவை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். காலம் உணவு மட்டும் இல்லை, அம்மா வந்து ஒரு ஸ்பெஷலான காலம் உணவு எடுப்பேன், நாங்கள் ஒரு வித்தியாசமான காலம் உணவு எடுப்போம். ரெண்டுமே வந்து நல்ல சத்தான எல்லாருக்கும் பிடிச்ச உணவு தான். அதைத்தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாதி செய்வேன், அம்மா பாதி செய்வேன். வாங்கும் காணொலிக்குள்ளே போயிட்டு வந்து பார்ப்போம். இந்த காணொலி சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவை தாங்க. இப்போ வந்து நாங்கள் காணொலிக்குள்ளே நேரடியாக போவோம் மாதிரிதான். ஏன் இப்போ வந்த வாய் இல்லை நான் இப்போ தெரியாமல் கேட்குறேன். காய் சொல்ல போகிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ வந்து நீ ஐயோ தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு வந்து குட்டி கதையை எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு தானே இருந்தவா கதைக்கு அவக்கு கதை வரல. இது கதையும் பார்ப்போம். அம்மா உங்க பிள்ளைங்க சரி போட்ட அண்ணா அங்க அப்பா அங்க வேலைக்கு போட்டு தாத்தா அங்க என்ன சாப்பாடு காலம்மா காலம் என்ன சாப்பாடு நீங்க சொல்ல தெரியல பார்த்தீங்களா? சரி வாங்க நாங்கள் போவோம். பழங்கறிக்கு சூடு காட்டும் நல்லா கொதிச்சு பிரண்டை வருது. கொதியோ சூடு காட்டி போட்டு சோறு பழஞ்சோறு இதுக்குள்ள போட்டு பிட்டாட்டி சாப்பிட்டு இப்போ 2 இருக்கா சாப்பிடுவியோ சாப்பிடத்தான் வேணும். பெரிய சொல்லுது சாப்பிடு அப்படி செய்ய. நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சோறு தண்ணி ஊற்றி வைப்பேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்படியா கரை சில நேரத்தில் இல்லாம போகும். எல்லா நாளும் கிடக்காது. தரகாக்கட்டை கரை வைக்கிறானே அந்த கரையில் போட்டு அந்த பழஞ்சோறு தான் சாப்பிடுவான் கூடுதலாக. ஆனால் ஒன்றும் செய்யாது, தொடர்ச்சியாக சாப்பிட போகணும். நாங்கள் சின்ன காலத்துலேருந்து எங்களுக்கு பழகினது தானே. ஏன்னா நாக்கள் டெய்ல ஒரு ஆக்கள் நிற்கிறான் விட்டு நிற்கிறது செய்யலையா. ஆனால் எனக்கு ஒன்றும் செய்கிறதில்ல. எனக்கு இது விருப்பம் ஏதோ சொல்லுது. ஆனால் இல்லைங்க வாரணா சரி. அப்போ நாங்கள் இனிமே இந்த கரைக்குள்ளே சோத்தை போட்டு பிறட்டு சாப்பிடுவோம் சேர்ந்து. கழிச்சு விடுங்க கழிச்சு விடுவோம் கழிச்சுட்டாச்சே. இங்க ஒரு காக்கா நிக்குது, அங்க ஒரு காக்கா போட்டுது அப்படியே இந்த சோறு தண்ணி ஊற்றி வச்சு கிடக்கு பாருங்க. பழஞ்சோறு இதை நான் இப்போ புளிஞ்செடுக்க போகிறேன். என்ன களவாத்தான் எடுக்க போகிறோம் நோக்கமானுமே. உள்ள பயந்து போச்சுமா. நான் இப்போ நின்றது உழைச்சி போச்சு. வேறு யாரா பழஞ்சோறு தர போகிறான்ட்டு ஆளுக்கு ஸ்பெஷலாக ஒன்று செய்ய போகிறேன். அப்போ நான் கறக்க போடையில் அந்த மிச்சம் மிஞ்சிச்சு இருந்தாலும் புண்ணாக்க மாட்டேன், நாட்டுக்கு வைப்பேன். அதுக்கும் தேவை தானே. இதுக்குள்ள மேசுகள் புண்ணாக்குகளை போட்டு குழச்சி போட்டு வைக்க தின்னுவான். அது நேற்று என்ன பிரச்சனைண்டா நாங்கள் சோத்தை போட்டுவிட்டோம் அப்பாவுக்குமா சேர்த்து. அப்பா பள்ளிக்கூடத்தில் சாப்பாடா. அப்பா வந்து நல்லா புழுவான். என்னோட பள்ளிக்கூடத்தில் நல்ல சாப்பாடா. இந்த பிரின்சிபல் எல்லாம் சொன்னால் நான் கவனிக்க சொல்லி நல்லா கவனிப்பேன். அதுகளெல்லாம் வடிவாத்தனை கவனிச்சு தொடர்ச்சி அப்பா இருக்க மாட்டேதுல்ல. அப்பா சொல்லி குதிரை நிற்கிது ஜாதியா, குதிரை நிற்கிது. அதான் நான் சொல்லுவேன் எங்கள்ட வீடியோக்களில் ஆடல் குதிரை அடிக்க போகுது. ஆடல் பாடல் அபிநயங்கள் எல்லாம் இருக்குமெண்டு. இதுதான் இந்த பழைய காலத்தில் முறை. பழஞ்சோத்தை
என்ன கறி என்றாலும் இருக்கா மெல்லிய சூடு காட்டி போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். புலம்பினா காணுங்காலம சாப்பாட்டுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சு போட்டு தான் பாக்கி சாப்பாடு செய்ய போகிறேன். காலமாக பிஸ்கெட் இந்த டீயும் குடிச்சிட்டா. சரி, நான் ஒரு கதிரையில இருந்து தான் சாப்பிட போகிறேன். சாப்பாட்டை சோத்த 2 சாப்பிட போகிறேன். கதிரையில இருந்து சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டு பாருங்க. பழஞ்சோத்த பாருங்க. பழஞ்சோறு. ம், எப்படி இருக்கு? அந்த நாள் ஞாபகம். அந்த நாள் ஞாபகம் அம்மாக்கு. அதிகச்சு பண்ணிக்குது உழைப்பை பார்த்துட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாரதி விடுறேன். என்ன பண்ண நீங்க பாத்தீங்க பக்கத்துல நிக்கிற அளவுக்கு ஒரு பழஞ்சோறு உழைச்சி போட்டு நான் தண்டிக்க தண்டிக்க மாட்டேன். எனக்கு ஒரு பல்லு வந்து எரிஞ்சு கொண்டாங்க பொங்கல்ல 30 வயதுல ஒரு பல்லு வருவான் கொடுப்புக்க. அது வந்துதான் நீங்க சொல்லிட்டோம் அதைச்சும் போட்டு சொக்கு. ஐயோ 30 வயசுல ஒரு பல்லு வளருமே. விழுகிற கட்டம் பல்லுகள் எல்லாம் வீடு ஆடி போயிட்டு இதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு பல்லு வந்து ஒரு கொதி வேதனையாக்குற. அப்ப சரி, அந்த சாப்பாட்டை பழஞ்சோத்த பாருங்க. என்ன சட்டிக்க போட்டு இதை நீங்க தூக்கி வச்சுட்டு சாப்பிடணும் சட்டியோட. அப்படி அது கறி பிறல. அது என்னன்னு சொன்னா கேஸ் அடுப்புல வாத்தினது. இதான் நீங்க அந்த சாப்பிடுற வரைக்கும் கிடக்கல. இல்ல அப்படி இல்லை டாக்கு பாருங்க. முடிக்கிறேன். முடிக்கிறீங்களா? முடிச்சு போட்டு சாப்பிடுவோம். பழஞ்சோறு தூக்கி வச்சு சாப்பிடுவோம். பழஞ்சோறு தானே. வெங்காயம் கடிச்சுக்கணும். வெங்காயம் கடிச்சு வேணாம். வெங்காயம் கடிச்சு அப்படி வட்டமா இறுதி போட்டு முந்தின காலத்துல குழச்சி போட்டு உண்மையா கொடுக்க நாங்கள் எல்லாம் எடுத்துக்கோம். இதுவும் தேத்தி உரன் வேண்டாம். நான் பாருங்க வாக்களை எப்படி வேண்டா நான் கொடுப்பேன். சில இடத்துல வந்து கையை நட்டுக்கணும். ஆனா இதுக்கு ஆள் மிருசா அது எனக்காண்டி ஒரு வேண்டாம் மண்டு தின்னும். இதுகள் அப்படி இல்லை. சில இடத்துல என்னங்க. சரி, அப்ப இதோட முடிச்சு போட்டு முடிக்கிறான். சாப்பாட்டை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அடுத்த கட்டமா உனக்கு உளுத்தம் மாவில பால் புட்டா வைக்க போறோம். ஆனா அது நீ நான் தாரதாவெல்லாம் சாப்பிடுவோம். பேக்காட்டேடாது இன்றைக்கு இந்த நாளும் காலம சாப்பாடு இல்லாம நிம்மதி இல்லாம தன்னாங்களும் சாப்பிட்டது. இருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. சரி, இதை சாப்பிட்டுட்டு வா அடுத்த கட்டத்துக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா பால் புட்டா வைக்க போறேன். எங்களுக்கு என்ன உங்களுக்கு உனக்கு மெயின் நீ அதுக்கடுத்தா நாங்கள். நான் சாப்பிட்டாச்சு. இதுல கொஞ்சம் திண்டு பார்ப்போம். நான் பழஞ்சோறு காட்டியாச்சு வடிவா காட்டியாச்சு சாப்பிட்டேன். வடிவா சாப்பிட்டேன். இப்போ இந்த பால் புட்டுக்கு தேவையான சாமானா பார்ப்போம். தேவையான பொருட்களாம் சில கதைகள் கதைச்சு காய்ச்சி போலாம். அப்படிதான் வரும். இதுல ஒரு 1.5 சின்ன மாட்டு வச்சிருக்கிறேன். என்னம்மா? உளுந்தும் அரிசியும் கலந்து திரிச்சது. அது கொஞ்சம் சீரகம் மிளகு போட்டது திரிக்க. அது கொஞ்சம் சுவையா இருக்கும். வாசமா இருக்கும். வாசமாம் இருக்கும். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அடுத்தது கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிறேன். பால் தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் பால் தான். பால் புட்டுனாலே தேங்காய் பால். வேற பால் விட்டா பால் புட்டு செய்யலாம். வேற பால் என்ன? மாட்டுப்பால் விடலாம். ஓ, பசுப்பால் விட்டு செய்யலாம். செய்யலாம். சரி, குழப்பம். இதுக்கு நீங்க பச்சை தண்ணி எடுப்பீங்களோ சுடு தண்ணி எடுப்பீங்களோ? இதுக்கு உப்பு போட்டா பச்சை தண்ணி. பச்சை தண்ணி. பச்சை பச்சை இல்லை, சுட வைக்காத தண்ணி. குழப்பம் என்ன? இன்னும் வஞ்சம் இல்லாம தூசு பிள்ளைக பட்டுட்டது. எனக்கு ஒரு கொஞ்சம் தூசு பட்டாலும் இருமும் என்ன? இப்போ வாழைக்கு அங்கே கிடந்தது கிள்ளினா டக்குன்னு பட்டுட்டது. கிள்ளி போட வைக்க இது அப்படியே பிழைக்கிறேன். நல்ல நல்ல சத்தான சாப்பாடு. எந்த நாளும் புட்டு இடியப்பம் பண்ணி சாப்பிட்றது பார்க்க சாப்பாடுகள் நாங்கள் இனிமேல் தான் செய்ய போகிறோம். இவ்வளோ நாள் நீங்கள் செய்யறது செய்யலாம். செய்யலாம். இதுக்கு நீங்கள் சர்க்கரை போடுவீங்களோ சீனி போடுவீங்களோ? ரெண்டும் போடலாம். ரெண்டும் போடலாம். சர்க்கரையும் போடலாம், சீனியும் போடலாம். நான் இப்போ இதுக்கு சீனி தான் போடுவேன். சீனி சர்க்கரையும் போடலாம். வடிவா குழச்சி போட்டு புட்டை அழி அவிக்கிறது. அவிச்சு போட்டு தான் பார்த்து பழகு.
நான் அவிப்பேன் பால் புட்டு. அவிப்பியோ? அப்பேன் பிள்ளை என்ன நான் எடுத்துற வீடியோ எடுத்து போடலாம்ல. வீடியோவா? சரி. இந்த ரெண்டே அம்மே இப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் நல்ல நிறைய விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கி போட மக்களுக்கும் பிடிக்குமல்லோ. அதாலதான் நான் உண்மையா சொல்ல போறா பாருங்க மக்களே, வாங்க வீடியோ ஓடுறது எனக்கு உண்மையா அதுக்கான சத்தியமா எனக்கு விளங்கையில நடுக்க சொல்றேன். தாரகாக்க விளங்கு நிறைய உண்மையா எனக்கு விளங்கையில. நாங்கள் நல்லா தான் செய்கிறோம்னா இப்படி போகுது பாப்போம். அடுத்த கட்டம் புட்டை நான் கொஞ்சம் கூடி போச்சு. மத்தியான சாப்பாடும் பால் புட்டு ஆக்கி விட வேண்டியது. அது சத்து தானே, எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிடணும். பார்க்கத்தானே போறோம். இட்லி தோசை எல்லாம் ஒரு வீட்டுல சுட்டா, இலங்கையில இந்தியாவில அது தேசிய சாப்பாடு. எங்கெண்ட வீட்டுல எல்லாம் சுட்டா அது முந்தியெல்லாம் 3 நேரம் அதுவாக இருக்கும் இல்லையோ? முந்தின காலத்துலயோ? முந்தியண்டு இப்போ ஒரு கொஞ்சம் வருஷம் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னம் அக்கா அதுண்டா இப்போ சுட்டான்னு சொன்னா, இப்ப நாங்கள் எல்லாம் நிறைய பேர் தானே ஒரு நேரத்தோட முடிஞ்சிடும். காக்கையார் சுத்தி சுத்தி காக்கையார் வருவார். ஆனா என்னன்னு தெரியாது, இந்த காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, காகங்கள் வீட்டுக்கு வர்றது உண்மையா நல்லது. இப்ப என்னன்னா அங்கால காணி அங்கால காகமே இல்லை. நீங்க சமைச்சு சாப்பாடு சிந்தி தான் காகம் சும்மா சும்மா காகம் பண்ண வந்து புல்ல தின்றது. காகம் வந்து புல்ல சாப்பிடுறோம். அங்க இருந்துட்டு அப்ப அழிஞ்ச மா வந்து குழச்சிட்டா. இத வந்து முதல் நாங்க புட்டை விற்கிற மாதிரி அவிக்க போறோம். தேங்காய் இப்ப போட மாட்டோம். என்ன தேங்காய் பால்ல தான் செய்கிறது. தேங்காய் பால்ல செய்கிறது அது சரி. என்ன புட்டை வைக்கிற நீரோடைய காணவில்லை. காலமா கொஞ்சம் பழம் புட்டு வாட்டி கொடுத்துறாங்க. அப்ப அதையும் ஒரு வாட்டல் வாட்டி போட்டு பழங்கறியை சுட வச்சு சாமிக்கு கொடுத்தேன். இந்த சாப்பாடு மெயினா அப்பாவுக்கும் தாரகாக்கும். மற்றாக்களும் மிஞ்சினா கொஞ்சம் கொஞ்சம் தின்பான். பின்ன ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு இருக்கிற சாப்பாடுகளையும் மணியமாக்க கூடாது, அதையும் ஒரு ஆள் எடுத்துக்கொள்றது. எல்லாருக்கும் காணாது இருக்கிற சாப்பாடு. மற்ற சாப்பாடு என்னத்தை சுற்றி நாங்கள் வந்தாலும் முதலாவதாக எல்லாருக்கும், சில பேருக்கு ஒரு என்ன எப்படி சொல்லினோம், இப்படி சாப்பிடணும், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு உண்டு. சாப்பாடு தானே வாழ்க்கை. சாப்பாடு இல்லாட்டி ஒன்றுமே செய்யல. எல்லாம் தேவைதானே இல்லை, மெயினா சாப்பாடு. சரியோ? என்னுடைய கருத்து. உன்னுடைய கருத்து என்ன? சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதையும் நான் சொல்றேன் தானே. என்ன அந்த கதையை நான் சொல்றேன் தானே, அதை நான் எதையும் சொல்லவே இல்லையோ. எனக்கு கொண்டே உளுத்தம்மாவாத இப்போ நான் செத்தல் மல்லியல் தவிர்த்த நேரங்கள்ல எனக்கு இப்படி இருமம் தடிமன் உடனே வரும். என்ன காரணம் வந்து தெரியல. முந்தி உண்மையா கிலோ கணக்காக விட்டு ஒன்றும் செய்யாது. காலங்கள் போய்க்க, வயசுகள் போய்க்க, மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றமும் தெரியாது. இருக்கலாம். அப்போ இந்த பொறுப்பேருமே நீங்கள் எடுத்துக்கணும். மா என்ன சொல்லுவாங்கக்கா, கரண்டியால கிள்ளி சடாரண்டு புரிஞ்சோணும். போனிய வச்சுட்டு சடாரண்டு கிள்ளி போட்டேன். அது மூக்கி அடிச்சு தூசு தானே நம்ம. அதுதான் பிரச்சனை. எதுவுமே நான் இந்த சமையலை சமைச்சு முடிய அடுத்த கட்டமாக என்ன வேலை நடக்கணும்னு சொல்லுவாங்கக்கா, ஆட்டு வேலை பார்க்கணும். ஆட்டை குளிக்க வைக்கணும். ஆட்டுக்கு தெள்ளண்டு, ஆட்டுக்கு தெள்ளுக்கு மருந்தும் பூசலாம், மருந்துகளும் இருக்கும். எனக்கு தெரியாது. நான் ஆட்டுக்கு மாட்டு கண்டுக்கு தெள்ளுகள் உண்ணிகள் பிடிச்சா என்ன செய்கிறேன்னா கற்பூரம் கோயிலுக்கு கொடுத்துற கற்பூரம் எனக்கு அது வெட்டியாக வந்தது. மற்றவைக்கு என்னவோ எனக்கு தெரியாது. அந்த கற்பூரத்தை உடைச்சி போட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்கு போட்டு அதை காய்ச்சிறது. காய்ச்சி போட்டு விட்டோம் எல்லாம் அழுத்தி பூசி போட்டு பார்க்க எல்லாம் வெயில காட்டி விட காஞ்சி வேறிப்பினோம். அவைய இழுத்து கொட்டி 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 குளிக்க பார்க்குறோம். குளிக்க பார்த்து போட்டு விட்டால் கொஞ்சம் காலத்துக்கு வராது, வரும் திருப்பி திருப்பி வரும், கொஞ்சம் காலத்துக்கு வராது. நீங்களும் அப்படி செய்வீங்க. நான் இப்போ இது முடியும், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் குளிக்க பார்க்குறாரு. அதான் நான் பார்க்கல, தலகா நிற்கான்னு பார்க்கணும்ட்டு.
அந்த நேரத்தை கட்டி நேற்று தான் பூசினான். இன்றைக்கு பார்க்கப்போ அப்போ என்ன குளிக்க பார்த்து விட்டா அதுக்கு தெல்லாம் போயிடும் உடனே உடனே அது பூசி போட்டு வெயிலில் கட்டவே அது போகும். போகும்னு இல்லை, விளக்கிடக்கிற கிடப்பினோம். நாங்கள் அந்த ஆட்டுக்கு இருக்கிற சீப்பு வச்சிருப்போம் தானே, அந்த சீப்பை அழுத்து கொட்டி விட எல்லாம் காஞ்சி கொட்டி போட்டு போடும். பிறகு நாங்கள் குளிக்க பார்த்தோட நல்ல நீட்டாக நிற்கும், வடிவாக காசியாக இருக்கும். அடி குழந்தை துடையலாம் இல்லை. சின்ன பிள்ளைகளும் போய் விளையாடுறது நாட்டோட இந்த விளையாட்டு ஆட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லுவாக்கும். சாமினி கண்டாட்டுக்கு ஒரு மொட்டை ரிதிக்கு கொடுத்த அதுண்ட குட்டி தாய்க்கு இல்லை, தாய்க்கு இல்லை. அவ ஊத்தியலுக்கு கிடக்குற மேய கொண்டு கட்டி என்ன சொல்லுவாங்கக்கா செய்யறது, ஓடுவா அந்த காணிக்கு தோட்ட காணிக்கு போறானு. அப்போ அங்கே நாயல் நிற்கிறேன் அந்த காணிக்க அப்படி போய் விழுந்து கட்டி உள்ளாண்டு அடிச்சு புழுவத்தில் சில செய்வா. அப்போ சொருவில தான் அப்படி செய்யுது என்ன தெரியாது. எனக்கு இதுக்கு சந்தேகமே இது இப்படி செய்யுது, புள்ள கண்டுட்டு ஆசையில் இப்படி செய்யுதோ ஒரு நாள் அப்படி முயற்சிப்பாரு பார்க்க தெரியல ஓடு. அப்படி அடைஞ்சு மயிர் வலிக்க நிற்கிது, வால் மயிரெல்லாம் கூட இருந்தது. பயம் பாவம் இல்லை, உங்களுக்கு அறியாமையே அதற்கு நோய் வந்துடும். நாங்கள் வந்து அதில் இந்த மூளைப்பட்ட பாடு அது ஒரு விஷயம் இருக்கிறதையாவது பிள்ளைக்கு மொட்டையண்டா அடிக்காது வந்து பிள்ளைக்கு நான் அதை கொடுத்தது தம்பி வளர்க்கட்டேன். அது போட்ட குட்டியும் முட்டை, அது போட்ட குட்டியும் முட்டை. அவருக்கு பயிற்சி இல்லை, அவர் இப்படி கொடுப்பார் ஆட்டுக்குட்டி என்ன செய்யறான் அவருக்கு. அவன் வாழையில தின்றேன் அவா சொல்லுவா அப்படியே ஆட்டம். சரி அவிகட்டும் அவன் சாப்பிட பார்ப்போம் என்ன அவிஞ்சிட்டு இது ஒன்று பார்ப்போம். சரி சொல்றத பார்க்க போனா பிள்ளை அப்படியே சாப்பிடுவாள் போல. நாங்கள் உருத்தி போட்டு ஆற விட்டுட்டு பாலுக்க போடுவோம். இப்ப பால் இன்னும் பால் இப்ப பால் வைக்க போறோம் அடுப்புல. இந்த பெரிய சட்டியில் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். பால் புட்டுக்கு உப்பு போட்டுருங்க, பாலுக்கு இல்லை கொஞ்சம் உப்பும் சேர்க்க வேணும். பாலுக்கும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும். கணக்கு இல்லை, நாணம் இருக்கு. நாணத்துக்காண்டி பண்ணிட்டேன். நாணம் இந்த இவ்வளோ புட்டுக்கும் இவ்வளோ உப்பு காணும் சேனத்தில் கூடியும் போடும். அப்பா சாப்பிட போயிருக்கோம். அதால் உப்பு போட்டுட்டு பிறகு சீனி கொஞ்சம் போடுவீங்க. இல்லை முதல் உப்பை போட்டு புட்டை போட்டு ரெண்டு செய்கிறதா கஷ்டம். இப்போ புட்டை இது பால் கொதிச்சு வர புட்டை போடுவோம்ல, போட்டு கிண்டி போட்டு பேருந்து அரைவாசி அள்ளுவேன். அரைவாசி அப்பாவுக்கு தேவையான அள்ளி போட்டு பேருந்து சீனியோ சர்க்கரையோ பேருந்து போடுவேன். போட்டு பிரட்டி விட அந்த இனி புரிஞ்சிருமேல்லோ, உங்களுக்கு கொஞ்சம் சீனி வேணுமேல்லோ. அப்போ அதுக்காண்டி நாங்கள் அப்பாவையும் பார்க்கணும் இல்லை, அப்பாவுக்கு சீனி சர்க்கரை சேர்க்கவே இல்லை, உப்பு மட்டும். சாப்பிட வேண்டியது தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பழகினா நல்லா தான் இருக்கும். அப்படித்தான் இப்போ இது நடக்க போகுது. கொதிக்கட்டும், புட்டு எடுப்போம். புட்டா இப்போ பால் கொதிச்சு வந்துட்டுது, புட்டு அரை வச்சிருக்கிறோம். இது இப்போ வந்து பிரட்டும். இந்த பால் கொதிச்சு பிரட்சியா வரும். இப்போ பார்க்க அப்படி கிடக்கല്ലോ, இனிமே இதெல்லாம் கொதிச்சு கொஞ்சம் திக்கா வரும். அரைவாசியில் வரைக்க நாங்கள் கொஞ்சம் அள்ளுவோம். என்ன அள்ளிட்டு பிறகு சீனி போடுவோம். சில பேர் பாலுக்கு இல்லையே சீனியை போட்டு கரைச்சிட்டு தான் செய்யறதுன்னா நாங்கள் 2 பிரிவா எடுக்கிறபடியா அப்படி செய்யணும். அப்படி செய்யணும். ஆனால் பாலுக்குள்ள தான் முறைக்கு போட்டு சீனி கரைச்சிட்டு செய்யலாம். அப்படியே 2 செய்யும். நாங்கள் எங்கண்ட முறைக்காண்டி இப்படி நாங்கள் செய்யலாம். தேவைக்காண்டி வேற 2 நேரம் இல்லை, அநியாயம். 2 கேரஸ் 2 நேரம் எல்லாமே அநியாயம். அப்போ ஒரே நேரமாக போட்டுட்டு சீனி டக்குன்னு ஒரு கொதியில் சீனி கரைஞ்சிடும். சீனி இப்போ போட்டோம்னா அரைவாசி நீர் பிடிப்பா இருக்கே அள்ளுவோம். வத்தி இருந்தா அள்ளி வைக்க உறைஞ்சிடும். அது தண்டை வள்ளி உறைஞ்சது சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் வர்த்தகாரருக்கு நாங்கள் சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாமலுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு எல்லாத்தையும் குளிசியை போடுறதால உடம்புக்கு தான் பாதிக்கும். கொஞ்சம் நாங்கள் குளிசை கொடுக்கறது குறைவு, அது குறைவு கொடுக்குறான்னு குறைவு பார்த்து கொடுக்குறது.
சில நேரங்கள்லாம் மறந்து போய் விட்டுறது. சுகர் எல்லாம் ஒரு பெரிய வருத்தம் இல்லை, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு இருந்தால் இருக்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை சாப்பாடுகளில், இந்த மூலிகை சாப்பாடுகளில். இப்போ இங்கே எல்லாருக்கும் உருவான என்ன எல்லாருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் சில இடங்கள்ல சில பேர் இருக்குதுகள், அதுகளுக்கு என்ன சொல்றது, என்ன செய்கிறதுன்னு தெரியாம தனியாக இருக்கிற ஆட்களுக்கு என்ன இப்போ நாங்கள் இருக்கிறபடியா 4 பேர் இருக்கிறபடியா அப்படி செய்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லா ஆட்கள் எல்லாம் இருக்குதுகள் இல்லை, அதில் பிடி குழம்புனா ஒரு மனசு ஒரு பானத்தான் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வரும். பிறகு இதுகளெல்லாம் எங்களுக்கு செய்யலாது. என்ன கொஞ்சம் கொதிச்சு இந்த நுடி அமர்ந்தோடனே கொள்ளுவோம். என்ன அங்கே கதை நடக்குது வழியால். முந்தி ஒரு ஐயா இருந்தவர், அவருக்கு சுகர் தானே, பக்கத்து வீட்டு ஐயா, சொந்த மட்டும் பக்கத்து வீட்டு ஐயா. அப்போ இங்கே ஏற்றி கொண்டு விடுங்கோ, அப்பா ஒரு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஐயான்னு சொல்லி கொண்டு வருவார். வரைக்கும் வா போய் இந்த கதைச்சி டவி கொண்டு கொடுப்பார். அந்த அளவு கொண்டு தின்னும். சின்ன பிள்ளை அந்த அளவுக்கு பிள்ளையாக இல்லை. எனக்கு பயமாக இருக்கும், என்ன லூசு வேலை வாக்குது, அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் பண்ணிக்குது, ஐயா நீங்கள் பால் குடிக்கணும். அப்போ நான் பால் குடிக்கக்கூடாடா, எனக்கு சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. இது அழுகுது, பாலை குடிக்கணும் வச்சுக்கொண்டு. அந்த ஆள் என்ன செய்கிறது, முகம் மறக்க மாட்டாத குழந்தை ஆசைப்படுதுன்று பாலை குடிக்குது. பேருந்து கேட்குது, என்ன சாப்பாடு உங்களுக்கு விருப்பம், அது பாவம் போட்டது மனுஷன். சரியடா நாங்கள் அள்ளுவோம். என்ன சுடும், நான் தனியாக நேரடியாக அதுக்க வச்சுட்டு பிள்ளைக்க இப்போ நான் போட்டுருவேன். சூடு வாங்கலாம். நான் கூட ஏன் கேட்குறான்டா, அவைகளும் சாப்பிடுவேன். கிருத்திக்கு ஆதிராக்களும் இதை சாப்பிடுவேன். அப்போ நான் இப்போ இதுக்கு தேவையான சீனியாக போட்டு புரட்ட போகிறேன். உனக்கு மாதிரியும் சீனி கூடாது, ஒரு அளவாகத்தான் போட போகிறோம். இதுக்கு இவ்வளோ காணும் தான், எனக்கு கணக்கு கிடக்கையா, எனக்கு கொஞ்சம் போடுவோம். சூட்டுக்கு சீனி உருகி போடும். இதை நாங்கள் பிறட்டுவோம். என்ன தள்ளு போடணும் போடணும் தள்ளி கவலை போடணும். நாங்கள் கேஸை நிப்பாட்டிப்பட்டு தான் கிண்டினேன். இந்த அல்ற பிரச்சனை இருக்கு, எரிஞ்சு போடும். இதுகள் பாரிகள் விட்டதில்லை, டக்குன்னு எரிஞ்சு போடும். மணிக்கா போட்டு இந்த சீனியை சூடு காட்டி போட்டு வடிவா கரையை அள்ளி போட்டு சாப்பிடலாம். அப்போ அம்மா வச்ச பால் புட்டு 2 வகையான பால் புட்டு வந்திருக்கு. நீங்கள் பாருங்க, இங்கே முதலாவது பால் புட்டு பாருங்க இப்படி இருக்குண்டு. பார்க்கவே ஒரு நல்ல ஒரு களி பதத்தில் சூப்பராக இருக்குது. களி செய்கிறதுக்கு பார்க்க எனக்கு இப்படி இந்த பால் புட்டு வந்து சரியான விருப்பம். இங்கால வந்து சீனி வந்து போடாமல் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால வந்து ஒரு பிள்ளை வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, வான பார்ப்போம். பிள்ளை என்ன செய்யுது, பிள்ளை வந்து முறுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்குது. நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். நாளைக்கு சிறந்த ஒரு காணொலியோடு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பான கொடுப்போம். பாய் பாய் சொல்லுங்க அதில்.